கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியர் நம்ம தீர்க்கதரிசிக்காக ஜெபம் பண்ணுவோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீக்கட்டு போகிற வேதம் சொல்கிறது. தீர்க்கதரிசிகள் இனி காலம் செல்லாது, இனி வருகையில் என்ன சம்பவிக்கப்பது, எதிர்காலங்களில் வருடங்களில் அது அநேக காரியங்களை தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்த போகிறார். அது மட்டுமல்ல, நாமளும் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த தீர்க்கதரிசனம் அவசியமாக இருக்கும். நாமளும் கர்த்தருக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, உறுதியாக தரித்து நிற்பதற்கும், ஜெப நேரத்தை தூங்கிட்டு இருக்கிற ஜெபத்தை நான் விட்டுட்டு ஜெபம் பண்ணுறேன் நல்லா தூங்குறது, ஜெபத்திலே தூங்குறது, ஜெபத்திலேயே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, மென்டலே ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. ஜெபத்தில் இருப்பாங்க, மென்டலே ஆப்சென்ட் ஆகி கல்யாணம் விட்டு கச்சேரி விட்டு வாழ்க்கை இப்படிலாம் சுற்றிட்டு வந்துடுவாங்க. சுற்றிட்டு வந்து அப்போ ஜெபம் முடிஞ்சுட்டு எல்லாத்துமே அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. பார்த்துங்க, இப்படிப்பட்ட ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகை நெருங்கிட்டு தீர்க்கதரிசிகளுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தி இனி என்னென்ன சம்பவிக்கிறது கர்த்தர் வெளிப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன அழைப்புகள் உண்டு. அவங்க தீர்க்கதரிசி ஸ்பெஷல் அழைப்பு உங்களுக்கு எல்லாத்துக்காகவும் ஜெபிப்போம். ஏசப்பா நமக்கு நன்றி 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 ராஜா. தீர்க்கதரிசிகளும் சமத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே தீர்க்கதரிசனம் விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷ வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் இசைவாடிவீராக. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நீ நல்ல தேவன் இருக்கிற ராஜா. ஆண்டவரே ஊழியக்காரர்களே அல்லது வார்த்தை கனமனித கர்த்தர் ஊழியக்கார் எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் அப்பா ஸ்தோத்திர ராஜா. தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிப்பீராக. தீர்க்கதரிசிகளை விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் தீர்க்கதரிசியோடு போராடுகிற எல்லை எசபெலின் ஆவி கிரிகளாம் இயேசுவின் நாமத்தை எறிந்து போவதாக. கர்த்தருடைய சத்தம் கட்டு சித்தம் செய்ய விடாதபடி, கர்த்தருக்கு நிலைத்து நிற்க விடாதபடி, அவங்க வாழ்க்கையில் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத சதிநாசம சிக்கிரிகள் இயேசுவின் நாமத்தை எறிந்து போ என்று கட்டுறது. தீர்க்கதரிசிகளை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. ஆரம்பத்தில் எப்படி தீர்க்கதரிசி உரைத்தார்களோ அது இப்போ இல்லை. அநேக தீர்க்கதரிசிகிட்ட இழந்துட்டாங்க. அப்போ நான் தீர்க்கதரிசி ஆனால் இழந்துட்டாங்க, விஷயத்தை இழந்துட்டாங்க, தீர்க்கதரிசி வரவங்களை இழந்துட்டாங்க. அண்ட் லிசஸ் ப்ராயிங் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சும்மா ஜபிக்காங்க. சும்மா நான் நடந்தேன் ஜெபம் பண்ணேன், காப்பி போட்டேன் ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுக்குற ஜெபம் வேணும். கர்த்தர் வளர்ந்து வர்ற நிறைய தீர்க்கதரிசிகள் இப்படி தான் இருக்கிறாங்க. வளர்ந்து வர்ற ஊழியக்காரங்க இப்படி தான் இருக்கிறாங்க. ஜெபமே பண்ணுறது இல்லை. ஜெபம் பண்ணிட்ட எப்படி கர்த்தர் பயன்படுத்த முடியும்? தேவ சமத்தை காத்திருந்து ஜெபிக்க வேணும். கர்த்தர் அப்படிப்பட்ட விசேஷ அபிஷேகம் ஒவ்வொரு வளர்ந்து வர்ற ஊழியர்கிட்ட இறங்கட்டும். ஆண்டவரேன் உடைய லெவியில் டசப்படுறா காத்திருக்க விடாதபடி எத்தனையோ அதுக்கு காத்திருக்கிறாங்க. நான் எப்பவும் ஜெபிக்கேன், இடைவிடாமல் ஜெபிக்கேன். இடவிடாமல் ஜெபிச்ச போனஸ் மார்க்கு. நான் தேவனுக்கு பிரத்யேகமாக நேரத்தை ஒதுக்க வேண்டும். டிசைனில் டசப்ரானஸ் அந்த எண்ணெய் இல்லாதபடி சிந்த கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை இயேசு நாமத்தை விட்டை தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தீர்க்கதரிசி வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும். இழந்து போன தீர்க்கதரிசி மறுபடியும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. தேவ சமத்தில் காத்திருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசி உரைக்கிற ஆவிக்கிறையை எறிவதாங்க பயசுங்க. தேவ சமத்தை காத்திருந்து வரங்களை வல்லமை பெற்றுக்கொண்டு பயன்பட கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தீர்க்கதரிசியில அப்போ பரிகாசம் என்ற கூட்டங்கள் உண்டு. அந்த பரிகாசம் என்ற கூட்டங்கள் மனம் திரும்பட்டு இயேசுவின் கத்தினேச தசபிய டலினே அண்ட் டெரிமினஸ் சாமியல் தீர்க்கதரிசி ஒன்றும் தெரியாது. குட்டி சாமியல் கர்த்தர் சொன்னதை உரைத்தார். அதுதான் அவருடைய வேலை. கர்த்தர் சொன்னதை உரைப்பது மட்டும்தான் வேலை. கிரியை செய்வது கர்த்தர், அதை பாதுகாப்பது கர்த்தர். அலிச்சஸ் மேவலிட்ட செய்ய ஒரு வார்த்தை கூட தரையில் விழுவதில் வேதம் சொல். தான் முதல் பெயசபா மட்டும் சாமியல் தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசி விடவில்லை. கர்த்தர் ஆசிரியத்தை வளர்த்து பயன்படுத்துங்க. பெரிய காரியம் உங்கள் குடும்பத்தை ஆசிரியங்க, பிள்ளைகளை ஆசிரியங்க, பொறுப்படுத்துங்க. இயேசு ஊழியத்தை ஆசிரியங்க. இயேசு நம்ம ஜெபிக்க நாளைக்கு தானே ஆமே. நம்ம ஜெபத்துக்கு ஆமே நம்ம பதில் கொடுத்தது நமக்கு நாள் பரிசு. ஆமே. அல்லேலூயா.